தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர்களாக தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கின்ற அத்தனை வேட்பாளர்களும் நாங்கள் இன்று நம்முடைய கழக அலுவலகத்தில் கூடியிருக்கின்றோம். எங்களுடைய அருமை அண்ணன் அமைச்சர் அவர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணி அதை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் எடப்பாடி அண்ணன் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அவர்களுக்கும் கூட்டணியில் உள்ள அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பெண்கள் பாதுகாப்புக்காகவே போராடியவர். பெண்களுடைய பாதுகாப்பு இன்று மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. தமிழகத்தில் கடந்த 5 வருடங்களாக 2 மடங்கள்ல 3 மடங்கு பெண்களுடைய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய ஒரு குந்தகம் ஏற்பட்டிருக்கின்றது. 7000 பாலியல் வன்கொடுமைகள் என்றால் இப்பொழுது 15,000 அதிகரித்திருக்கிறது. அவற்றையெல்லாம் தடுக்க வேண்டும். பெண்களுடைய பாதுகாப்பை, பெண்களுடைய மேம்பாட்டை உறுதி செய்ய வேண்டும் என்றால் இன்று இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த ஆட்சியை கண்டிப்பாக வீட்டுக்கு அனுப்பியே தீர வேண்டும். அதற்காகத்தான் எல்லோரும் இங்கு கூடியிருக்கிறோம். அனைவரும் நாம் ஒன்று சேர்த்திருக்கின்றோம். அந்த லட்சிய பயணத்தை நோக்கிதான் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய குறிக்கோள் நிலுவையில் இருக்கக்கூடிய தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து திட்டங்கள் எல்லாம் 5 வருடங்களாக தூங்கிக் கொண்டிருக்கின்றது. எந்த திட்டமுமே நடக்கவே இல்லை. எத்தனையோ நல்ல திட்டங்களை ஆரம்பித்து வைத்தோம். ஆனால் அதை எதுவுமே முழுமையாக செயல்படுத்த முடியவில்லை. அதற்கு காரணம் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சிதான். அதை கண்டிப்பாக இன்னும் ஒரு மாதத்தில் வீட்டுக்கு அனுப்பியே ஆக வேண்டும். இந்த திட்டங்களை கண்டிப்பாக அடுத்த 5 ஆண்டுக்குள் தர்மபுரிக்கான அனைத்து குடிநீர் திட்டமாக இருக்க வேண்டும் அல்லது வேலை வாய்ப்பு திட்டமாக இருக்க வேண்டும். அதாவது நம்முடைய சிறப்பு பொருளாதார மண்டலம் அந்த மாதிரி திட்டங்கள் சிப்காட் எல்லாம் நிலுவையில் இருக்கிறது. எதுவுமே நடக்கவில்லை. அதையெல்லாம் மறுபடி உயிர் கொடுத்து கொண்டு வர வேண்டும் என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலான தலைமையிலான அந்த ஆட்சியை மீண்டும் கொண்டு வர வேண்டும். அதற்கு நாம் எல்லோரும் உறுதுணையாக இருக்க வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சியும் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் மிகப்பெரிய அங்கமாக வகித்துக் கொண்டு எல்லோருக்கும் ஒற்றுமையாக பாடுபட வேண்டும் என்று உங்களை எல்லாம் மீண்டும் ஒருமுறை கேட்டுக்கொண்டு